ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருணா இந்துமதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டே கிருபா சொல்லியிருந்தாங்க, இந்துமதியை இந்த வீட்டுக்கு நீங்கள் அழைச்சிட்டு வந்தால் தான் இந்த வீட்டில் நீங்கள் இருக்க முடியும், அதனால் ஒழுங்கு மரியாதை இந்துமதியை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சுகுணாவுக்கும் சித்ராவுக்கும் என்ன பண்ணுதுன்னு தெரியல. இப்போ தீனதயாள சொல்கிறாங்க, என்னடா இந்த ராத்திரியில் போய் நீ இந்துமதியை அழைச்சிட்டு வர சொல்கிறியே, கொஞ்சம் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லவும், அப்பா இங்கே பாருங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கவும், அடுத்து பார்த்தோம்னா என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, ரெண்டு பேரும் போய் இந்துமதியை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ சுகுணாவும் சித்ராவும் வெளியே வராங்க. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கவும் என்ன பண்ணுறதுக்கோ தெரியல சொல்லி நின்றுட்டு இருக்கவும், இப்போ தீனதயாளன் தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் சொல்கிறத கேளுடா, வெளியே வர மழை பெய்கிற மாதிரிக்கு தெரியுது, அவங்க ரெண்டு பேரும் எப்படிடா போவாங்க அப்படிங்கவும், இங்கே பாருங்கப்பா அவங்க எப்படி அவங்ககிட்ட போய் பேசினாங்களோ அதே மாதிரிக்கு போய் கூட்டிகிட்டு வருவாங்க, அதனால இந்த விஷயத்தில் நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா சுகுணாவும் சித்ராவும் மழை பெய்துட்டு இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கிருபாவோட தம்பி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு இது தேவையா, நீங்கள் எதுக்காக இந்துமதி கிட்ட போய் நீ பேசின அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே சித்ராவும் சுகுணாவும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்துமதியை கூட்டிகிட்டு வந்தால் தான் அண்ணா அவங்க ரெண்டு பேரையும் உள்ளேயே விடுவார், அதனால வேறு வழி இல்லை, நீங்கள் போய் கூட்டிகிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ சுகுணா சித்ரா கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் படித்து சொன்னோம்ல, நீ அவகிட்ட போய் எதுக்காக பேசுகிறேன், இப்போ பாரு நம்மளோட நிலைமையை, உனக்கு தான் உங்கள் அப்பாவை பற்றி நல்லாவே தெரியும்ல, நீ எதுக்காக இப்படி பண்ணின, அது மட்டும் இல்லாமல் நான் ஏதோ பொய் சொல்லி நான் உன்னை காப்பாற்றினேன், ஆனால் நீ தூக்கத்தில் உளறி வச்சு அவர்கிட்ட எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்டியே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், உடனே சித்ரா சொல்கிறாங்க, அம்மா நான் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி நானே எதிர்பார்க்கலாமா, தூக்கத்தில் நான் ஏதோ இந்த மாதிரிக்கு நான் பேசிட்டேம்மா, அதை அப்பா கேட்பார்னு சொல்லி எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி இப்போ என்ன பண்ணுறதுக்கு, அவளை நம்ம கூட்டிகிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மழை கொஞ்சம் வெறிக்கவும், உடனே வா நம்ம போய் கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு சுகுணாவும் சித்ராவும் இந்துமதியை கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா இந்துமதியும் அவங்க கருணாவும் தூங்கிட்டு இருக்கவும், நடுவில் ஒரு ஸ்க்ரீன் கணக்காக போட்டு வச்சிருக்கிறாங்க இந்துமதி, ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கனால ரெண்டு பேருமே கட்டில் தான் உட்காந்துருக்கணும், மற்ற இடத்துல எல்லாத்தையும் தண்ணி விழுந்துட்டு இருக்கிறதுனால ஒரே கட்டில் ரெண்டு பேரும் உட்காந்துருக்குறாங்க, அதனால நீ என் மேலே சாஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு ஸ்க்ரீனை போட்டு வச்சிருக்கிறாங்க. காரணம் நம்ம சொன்னாலும் அவன் கேட்க போகிறது இல்லை, ஏதாவது பண்ணிட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவும் ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்துமதி பார்த்தோம்னா அவங்க தூக்கத்தில் அப்படியே கருணாவோட தோல்ல அவங்க சாஞ்சிருந்தாங்க. அப்போ கருணா முழிச்சிருந்தாங்க, முழிச்சதுமே பார்க்குறாங்க இந்துமதி நல்லா தூங்கிட்டு இருக்கவும், சரி பார்க்கறதுக்கே பாவமாக இருக்குது, அவள் தூங்கிட்டு போட்டோம், அவளுக்கே தெரியாம தான் நம்ம தோல்ல சாஞ்சிருக்கிறா, அவள் மட்டும் முழிச்சிருந்தானா கண்டிப்பாக சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அவளை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருணாவும் அசையாமல் இருக்கவும் இந்துமதியும் தோல்ல சாஞ்சு அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்க்க கதவு தட்டுற சத்தம் கேட்குது, யார் இந்த நேரத்தில் கதவு தட்டிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே முழிச்சிருந்தாங்க. அப்போ இந்துமதி அவங்க கண் முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ கருணாவோட தோலை சாஞ்சிட்டு இருக்கவும், ஐயோ இவன் தோல்ல போய் நம்ம சாஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்துமதி அலறி அடிச்சு எந்திக்கிறாங்க. உடனே இந்துமதி அலறி அடிச்சு எந்திரிச்சதுமே கருணா அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது உடனே கருணா சொல்றாங்க, நல்லா நீ தூங்கிட்டு இருந்த, அதனால தான் நீ என் தோலை சாஞ்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும் போது, என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாதனமா உன் தோலை சாஞ்சு நான் தூங்கிட்டு அப்படிங்கும் போது, ஆமா இதுல வேற ஸ்கிரீன் வேற போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு கருணா இந்துமதி கிட்ட சொல்லவும், இந்துமதி எதுவுமே பேசாமல் அப்படியே கருணாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கதவு தட்டுற சத்தம் கேட்டதுமே, யார் இந்த நேரத்தில் கதவு தட்டுறாங்க அப்படின்னு இந்துமதி கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ சுகுணாவோட குரல் தான் கேட்குது. என்னது அண்ணியோட குரல் கேட்குற மாதிரிக்கு இருக்குது, இந்த நேரத்தில் கதவு தட்டிட்டு இருக்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே கருணா கதவு திறக்கிறாங்க. என்ன நீ இந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்க, சித்ராவும் கூட வந்திருக்கிறா, மழை வர பெஞ்சிட்டு இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேருமே அப்படியே முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் முகத்தை பார்த்ததுமே தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ அண்ணன் ஏதாவது திட்டினாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே சுகுணாவும் சித்ராவும் ஆமாங்கிற மாதிரி இருக்கிறாங்க. என்னாச்சு என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இந்துமதி உங்ககிட்ட சித்ரா பேசினாலா, அது எல்லாத்தையும் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கேட்டதுமே உடனே கருணா இந்துமதியை பார்க்கவும், அப்போ இந்துமதி இப்போ அதனால என்ன, அவள் நல்லா படிக்கணும் தானே அவள் சொல்லிட்டு இருந்தா, வேற ஒன்றும் தப்பா சொல்லல அப்படிங்கும்போது, அவரை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, இப்போ அது பெரிய பிரச்சனையா போச்சுது, உன்னை இப்போ உடனே அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், அப்போ சித்ரா சொல்றாங்க, அக்கா தயவு செய்து நீங்க வாங்கக்கா, இல்லைன்னா அப்பா என்ன பண்ணுவாரு தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே இந்துமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுல என்ன பெரிய பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு அவருக்காக எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு இந்துமதி, நீ இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பேசிட்டு இருக்காத, அவரை பத்தி உனக்கு நல்லா தெரியும், அதை விட எனக்கு நல்லாவே தெரியும், இத்தனை வருஷமா அவர் கூட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அவர் எப்படிலாம் இருப்பாருன்னு எனக்கு தெரிஞ்சனால நான் சித்ராவை திட்டி நான் அழைச்சிட்டு போனேன், அதுக்கு பிறகும் சித்ரா இந்த மாதிரிக்கு தூக்கத்துல உளறி வச்சுட்டா, அவர்கிட்ட கைங்கலமா இப்ப மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது,
அப்போ இந்துமதி சொல்கிறாங்க எனக்கு எந்த பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதனால் வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கருணா சொல்கிறாங்க அங்கே பாரு இந்துமதி ஒன்னால சுகுணா அன்னிக்கும் அதுக்கப்புறமா வந்து சித்ராவுக்கு தான் பிரச்சனை வரும், அதனால நீ வந்து அண்ணன்கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும், இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பாரு நான் வந்து யாருக்கும் எதுக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது, அதனால நான் எது சரியோ அதை தான் நான் பேசுவேன் அப்படிங்கவும் உடனே வந்து சுகுணா சொல்கிறாங்க அங்கே பாரு இந்துமதி ஒன்னால தான் தேவலாமல் இந்த வரைக்கும் பிரச்சனையும் ஆரம்பிச்சிருக்குது, இப்போ நீ வந்து அங்கே வந்து இப்பெல்லாம் பேசினேன்னா அப்புறம் தேவலாமல் இன்னும் பிரச்சனை கூடுதலாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ இந்துமதி சொல்கிறாங்க இப்படி நீங்கள் பயந்து இருக்கனால தான் அவர் இப்படி இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு, சித்ராவோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டீங்களா, அவரை பற்றி மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்களே, ஆனால் சித்ராவோட வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சமாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவரை எதிர்த்து நீங்கள் பேசியிருப்பீங்க, நீங்கள் இப்படி பயந்து இருக்கனால சித்ராவோட வாழ்க்கை தான் நாசமாகும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்களா அப்படிங்கும்போது இந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு பொண்ணு படித்தாதான் தன்னம்பிக்கையும் தைரியமாக அவ கூட இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பெண்கள் படிக்கிறதுல இந்த காலத்தில் எல்லாருமே வந்து ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய காலத்தில் இப்போ வந்து எல்லா இதுலேயுமே வந்து பெண்கள் முன்னேறிட்டு வராங்க, ஆனால் இப்போவே இவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நீங்களும் வந்து அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்களே என்ன சொல்கிறதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து சுகுணா சொல்கிறாங்க இதெல்லாம் நீ பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் அது வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும், அவரை எதிர்த்து என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நான் அப்படியே இருந்து பழகிட்டு அப்படிங்கும்போது நீங்கள் வேணால் அப்படி பழகிருக்கலாம், எதுக்காக நீங்கள் சித்ராவே இந்த மாதிரிக்கு வந்து அடக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இது நினைக்கிறீங்க, அவள் படிக்கணும் முன்னேறணும் அடுத்த லெவலுக்கு அவள் போகணும்னு சொல்லிட்டு அவள் எந்த அளவுக்கு அவள் ஆசைப்படுறா, அவள் ஆசையை நீங்கள் நினைக்கவே மாட்டீங்களா, அவர் தான் அப்படி இருக்காருன்னா நீங்களும் இந்த மாதிரிக்கு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு நீ என்ன பேசுனாலும் சரி தான், இப்போ நீ அவர்கிட்ட வந்து பேசுறதுக்காக வா அப்படின்னு சொல்லி அவங்க அழைச்சிட்டு போகவும் இப்போ சித்ரா வந்து பயந்துட்டே இருக்கிறாங்க, அக்கா அப்போ ஏதாவது பேசினா கூட நீங்கள் அமைதியாக இருங்கக்கா அப்படிங்கும்போது எங்கள் பாரு சித்தா நீ எதுக்கு நீ பயப்படாத, நீ படிக்கணும், அதுக்காக நான் யார் எதிர்க்கனாலும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சித்ராவுக்கும் ஒரு தைரியம் வர மாதிரிக்கு தெரியுது, நீ எதுக்காக நீ பயப்பட்டு நடங்கிட்டு இருக்கிற, நீ வந்து உன்னுடைய வாழ்க்கைக்காக தான் நீ வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற, அதுக்காக நீ வந்து யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி தான் உன் கூட நான் இருக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாது அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கெட்டதுமே சித்ராவுக்கு ஒரு தன்னம்பிக்கை பறக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா கர்ணா வந்து ஐயோ இப்போ என்ன நடக்க போதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கர்ணா வந்து சொல்கிறாங்க பாரு இந்துமதி அண்ணனை எதிர்த்து நீ ஏதாவது பேசுனேன்னா உனக்கு 10 லட்ச ரூபா பணம் கிடைக்கணும்னா நீ கொஞ்சம் அமைதியாக தான் இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மிரட்டிட்டு இருக்கிறீங்களா, பணத்துக்காக 10 லட்ச ரூபா பணத்தை அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும், ஆனால் அதுக்காக நான் வந்து எல்லா விஷயத்திலும் நான் அடங்கி போகணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்காதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உன் வேலை எது உண்டோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சுகுணாவும் சித்ராவும் வந்து இந்துமதியை அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கிருபா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன இந்துமதியை கூப்பிட போனவங்க 2 வரையும் ஆளே காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கிருபா வந்து அவங்க தம்பி வந்து சொல்கிறாங்க அண்ணா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க பார்த்தோம்னா ஜெயந்தி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல, ராத்திரி கூட தூங்க விட மாட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கவும் என்னடி முணுமுணுத்துட்டு இருக்கிற அப்படின்னு ஜெயந்தியோட கணவர் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னுங்கிறாங்க, சொந்த கதை சோக கதை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மனசுக்குள்ள நினைக்கவும் அப்போ வந்து இந்துமதியை அழைச்சிக்கிட்டு வராங்க சுகுணாவும் சித்ராவும். உடனே இந்துமதியை பார்த்ததுமே கிருபா வந்து அப்படியே இருந்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க, என்ன மகாராணி இப்போ தான் வர தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் எதுக்காக என்னை கூப்பிட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ஆமாம் நீங்கள் வந்த வேலை எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உனக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணும்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்த, அப்போ அந்த பணம் உனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க 10 லட்ச ரூபா பணம் தந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கிருபா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கிருபாவோட தம்பியும் சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ ஜெயந்தி உடனே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னாச்சு இவனுக்கு ஏதாவது பிடிச்சிருச்சா என்ன, அர்த்த ஜாமத்தில் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறானே, இதெல்லாம் எங்கே தான் போய் முடிய போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிருபா வந்து சித்ரா விஷயத்தை பற்றி இந்துமதி கிட்ட என்ன சொல்ல போகிறாங்க, அதுக்கு பதில் வந்து இந்துமதி எப்படியும் வந்து அவங்க எதிர்த்து தான் பேசுவாங்க, அது மட்டும் இல்லாமல் சுகுணாவையும் எதிர்க்க சொல்லுவாங்க. இதை கெட்டதுமே கிருபா அதிர்ச்சி அடைவாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.